ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி டே 3ல சீம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சீம் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சீம் அப்படின்னா என்னென்னா, டூயிங் ஃபீல்டில் ஒரு பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சீம் ரொம்ப முக்கியம். ஸோ சீம் அப்படின்றது நம்ம ஒரு கார்மெண்ட்டுக்கு மேலே போடுற தையல் தான் நம்ம வந்து சீம்னு சொல்லுவோம். அந்த சீம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் அது என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், சீம்னா இப்போ என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 2 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீம் அலவன்ஸ் அண்ட் ஈஸ் அலவன்ஸ். இதை நம்ம கார்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் வந்து இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஈஸ் அலவன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பொதுவாகவே தெரியாது. ஏன்னா எங்கிட்ட நிறையா பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, ஈஸ் அலவன்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. சீம் அலவன்ஸ்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஈஸ் அலவன்ஸ் அதை எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோன்றதை இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சீம் அலவன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். இப்போ ரஃபனாக வந்து ஒரு கார்மெண்ட் ட்ரா பண்ணி அந்த கார்மெண்ட்டில் வந்து இந்த ரெண்டு அலவன்ஸும் நம்ம எங்கே போடுறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு கார்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கிளாத்தில் வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ஆஃபாக நீங்கள் டிவைட் பண்ணி தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுவோம். இதுதான் வந்து பேசிக். ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒரு கார்மெண்ட் நீங்கள் வந்து இது ஒரு கார்மெண்ட், ஸோ நடுவில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ நான் சீம் அலவன்ஸ் நம்ம எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் ஒரு கார்மெண்ட்லன்றது நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுதான் நம்ம போடக்கூடிய ஒரிஜினல் தையல். இதுக்கு நம்ம எங்கே நம்ம சீம் அலவன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சைடு வந்து சைட் சீம் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இல்லாட்டி 2 இன்ச் நம்ம கொடுப்போம். அந்த 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குற பேர் தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ்ன்றதை சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரிஜினல் தையல். அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச் கொடுக்குறோம் இல்லையா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச் கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு கார்மெண்ட்டுக்கு ஒரிஜினல் ஸ்டிச்சை விட நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 2 இன்ச் இல்லையா, அதுதான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஷோல்டர் ஜாயினிங், சைட் ஜாயினிங் அப்படின்னா இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற சீம் பேர் தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஈஸ் அலவன்ஸ். இந்த கார்மெண்ட்டில் வந்துட்டு ஈஸ் அலவன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற மெத்தடை உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம போடுற தையலுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிறத தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும், இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உடம்புக்கு கொடுக்குற லூஸ். இப்போது நம்ம என்ன தான் ஒரு கார்மெண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் சீம் அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு, ஆனால் போடும்போது எனக்கு ப்ரீத்திங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்போம். அது எதனாலனா இந்த ஈஸ் அலவன்ஸ் கொடுக்காமல் இருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்ளே தள்ளி இந்த இடையில இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்பேஸ், இதை தான் நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். ஒரு கார்மெண்ட்டுக்கு ஒரிஜினல் ஸ்டிச்சை விட நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 2 இன்ச் இல்லையா, அதுதான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஷோல்டர் ஜாயினிங், சைட் ஜாயினிங் அப்படின்னா இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற சீம் பேர் தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஈஸ் அலவன்ஸ். இந்த கார்மெண்ட்டில் வந்துட்டு ஈஸ் அலவன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற மெத்தடை உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம போடுற தையலுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிறத தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும், இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உடம்புக்கு கொடுக்குற லூஸ். இப்போது நம்ம என்ன தான் ஒரு கார்மெண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் சீம் அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு, ஆனால் போடும்போது எனக்கு ப்ரீத்திங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்போம். அது எதனாலனா இந்த ஈஸ் அலவன்ஸ் கொடுக்காமல் இருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்ளே தள்ளி இந்த இடையில இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்பேஸ், இதை தான் நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். ஒரு கம்ஃபர்டபுளுக்காண்டி நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டே 3ல் வந்துட்டு சீம்னா என்னென்னு பார்த்தோம், சீம் அலவன்ஸ் அண்ட் ஈஸ் அலவன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சீம் அதிலே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சொல்கிறேன். பிளெயின் சீம், டாப் ஸ்டிச்சு சீம், இந்த மாதிரி நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது சீம்லேயே. ஸோ டே 4ல் சீமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணியும் காட்டுறேன், ப்ராக்டிக்கலாகவும் ஸ்டிச் பண்ணியும் நான் காட்டுறேன். அதனால் ஃபேஷன் டிசைனர் ஆக முடியாதா, இது ஒரு கனவாகவே இருக்கேன்ற சில பேர்த்துக்கு தாட்ஸ் இருக்கும். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிராஃப்டிங் பேட்டர்ன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீம்னா என்னன்றதுலேருந்து கார்மெண்ட்டோட ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒன்று ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ கிளாஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எந்த டேவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களோட எல்லா நோட்ஸுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.